கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெரியார் நகரில் உள்ள தனியார் தேநீர் கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் பெண் ஒருவர் தனது 1.5 வயது குழந்தையுடன் டீ குடித்துக் கொண்டிருந்த நிலையில் கையில் இருந்த குழந்தை மயங்கி விழுந்து ஆபத்தான முறையில் இருந்தபோது அதனை கவனித்த விருத்தாச்சலம் தலைமை நிலைய காவலர் சரவணன் என்பவர் உடனடியாக குழந்தையை கையில் தூக்கிக் கொண்டு மருத்துவமனையில் அனுமதித்து காப்பாற்றிய சம்பவம் பெரும் வைரலாகி பாராட்டுகளை பெற்று வருகிறது. இதனை அறிந்த கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் காவலரை அழைத்து நடந்தவற்றை கேட்டு மனிதாபிமான இந்த செயலை செய்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு சால்வை அணிவித்து பாராட்டினார். வண்டி எடுத்துட்டு சொல்ல போனாங்க. சரி, ஒரு சத்தமா இருந்தது. என்ன ரெஸ்டாரண்டா? டீ ஸ்டால் தாங்க. டீ ஸ்டால், பேக்கரி எல்லாம். சரி, ஆமா. அந்த உள்ள கத்திட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பொறுமையை பார்த்துட்டு என்னம்மா சத்தம்னு கிட்ட போனேன். மூச்சு வச்சுலாம் தட்டிட்டு இருந்தாங்க கீழே போட்டு வெளியில. ஓஹோ, எத்தனை வயசு குழந்தை? 1.5 வயசு. பெண் குழந்தையா? பையன். சரி, என்னமாச்சு கிட்ட போனா கத்துனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கு மூணுமா என்கிட்ட கொடுக்கணும் தூக்கிட்டு அங்க ஒருத்தர் தூக்கி. பட் அவங்க அந்த ஊருக்காரங்க கிடையாது, வெளியூருக்காரங்களா? விருத்தாவரம் அழைச்சி கேட்டது சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல போய் இது பண்ணி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஓடக்குள்ள ஹாஸ்பிட்டல் உள்ள போகக்குள்ளே வாங்கி எடுத்துட்டாங்க. பையன் ஃபுல்லாக எடுத்துட்டாங்க, வெளியே வந்து குறைச்சிக்கிட்டாங்க. அப்படியே ஏதோ சாப்பிட்டாங்க, ஏதோ பீட்டிங் கொடுத்தாங்க, சாப்பிட்றாங்க. கால் கொடுக்குற பையன் 3 நாளாக ஜுரம் வந்துருக்கு. அவங்க பிக்ஸ் வந்துருக்கீங்க. அந்த டைம் டாக்டர் சொன்னாங்க பிக்ஸ் வந்து தான் அந்த மூச்சு வச்சுலாரு. பட் அதுக்கு முன்னாடி வந்திருக்காமா? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். பட் ஆள் நல்லா ஆயிட்டாங்க. ஒரு 1/2 hour அனுப்பிட்டாங்க. நல்ல சூப்பரான நல்லா வீடியோ வைரலாக இதாகிடுச்சு. இவர் நம்ம பண்ணுற வேலையில் அது ஒரு பெரிய டெஸ்ட் வேலை. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.